இந்த சஷ்டி விரதம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சஷ்டி விரதமானது 48 நாள் நம்முடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்துல இருக்க போறோம், நீங்களும் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் ஒரு புது கேள்வி நிறைய பேர் கேக்குறாங்க. இந்த சஷ்டி விரதம் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 22 ஆண்டு காலமா நாங்க எங்களுடைய குருநாதரின் வழிகாட்டுதல்ல இருந்துட்டு இருக்கோம். முருகரோட இந்த சூரசம்ஹாரம் சஷ்டி அப்படின்றதுக்கு விரதம் இருக்கிறோம் அப்படிதானே தவிர இந்த காரணத்துக்காக இருக்கணும், இது வேண்டுதலுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்க இருந்தது கிடையாது. கேட்கறவங்களும் கேட்கும்போது எங்களுக்கு புதுசா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னா, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்ற பழமொழி எல்லாருக்கும் தெரியும். உண்மையான விஷயம் என்னன்னா, சஷ்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சஷ்டி விரதம் இருக்கும்பொழுது குழந்தையானது இல்ல அப்படின்றவங்களுக்கு குழந்தையானது தங்கும் அப்படின்றதுதான் முறை. போன வருஷம் குரு ரைட்ட பார்த்துட்டு விரதம் இருந்தவங்களே பல பேர் சொன்ன விஷயங்கள் என்னன்னா, வீடு கட்டிட்டோம், தொழில் அமைஞ்சிருச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பத்துல நல்லா இருக்கும், கடன் திருந்துச்சுன்னு இப்படி பல விஷயமும் சொல்றாங்க. ஒரே விஷயம்தான், முருகருக்கு 48 நாள் விரதமானது இருங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும் அப்படின்றத அந்த முருகரே கொடுப்பாரு.